ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 4த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சைஸ் 3.1 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் முடிச்சோம். 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 1st கொஸ்டின் முடிச்சிட்டோம். எல்லாமே எக்சைஸ் 3.1 தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 4th கொஸ்டின் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா fill up the appropriate boxes in the following table கொடுத்துருக்கான். ஸோ ஜஸ்ட் பேசிக்கா இதை சால்வ் பண்ண வேண்டியதுதான். இது இப்போ எஸ்பி இங்க எஸ்பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ப்ராஃபிட்டா லாசன் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இந்த இடத்துல மட்டும் சிபி கண்டுபிடிக்கணும், எஸ்பியும் கண்டுபிடிக்கணும், மத்த எல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ பேசிக்கா பிளாங்க்ஸ் தான் ஃபில் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ என்ன கலர் எடுத்துக்கலாம், எல்லோ கலர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கா ரீகப் கொடுத்துறேன் உங்களுக்கு. எம்பிக்கும் எஸ்பிக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துறேன். எம்பினா என்னதுன்னா மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் டேக் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மார்க்கெட் பிரைஸ் ஆர் டேக் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. டேக் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா? ஸோ மார்க்கெட் பிரைஸ் என்ன? பேசிக்கா ஒரு ஷர்ட்டை நீங்க கடையில பாக்குறீங்கன்னா அதுக்கு டேக் பிரைஸ் இருக்கும், இல்ல மார்க்கெட் பிரைஸ்னு ஒன்று இருக்கும். ஆனா டிஸ்கவுண்ட் இல்லாம ஒரு பிரைஸ் இருக்கும். பிஃபோர் டிஸ்கவுண்ட் ஒரு பிரைஸ் இருக்கும்ல, அதுதான் நம்ம டேக் பிரைஸ்னு சொல்றோம். ஸோ எம்பி இஸ் நத்திங் பட் எஸ்பி வித்தவுட் டிஸ்கவுண்ட், அவ்வளவுதான். வித்தவுட் டிஸ்கவுண்ட் அதான் டேக் பிரைஸ்னு சொல்லுவாங்க, இல்ல மார்க்கெட் பிரைஸ்னு சொல்லுவாங்க. வித்தவுட் டிஸ்கவுண்ட், அவ்வளவுதான். ஸோ எம்பி இது ஃபார்முலா மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஸோ தனியா வச்சுக்கிறேன். எம்பி ஈக்குவல் டு எஸ்பி பிளஸ் டிஸ்கவுண்ட்னு எழுதலாம். இல்லைன்னா நீங்க வேற மாதிரி கூட எழுதலாம். எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியணும். இந்த ஃபார்முலா இது பேசிக்கா லாஜிக்ல இருந்தே டிரைவ் பண்ணிடலாம். இல்லைன்னா எம்பி ஈக்குவல் டு எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட்னு எழுதலாம். எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட், ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ இதை ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எம்பி ஈக்குவல் டு எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். பேசிக்கா அந்த ஐடியா புரியணும். எம்பினா என்னன்னு புரியணும். எஸ்பி வித்தவுட் டிஸ்கவுண்ட் தான். சப்போஸ் டிஸ்கவுண்ட் ஜீரோன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எம்பி ஈக்குவல் டு எஸ்பி. MP equal to SP if discount equal to 0. If discount equal to 0, அவ்வளவுதான். ஸோ இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் ஒரு ஸ்டார் ஈக்குவேஷன், இதுவும் ஒரு ஸ்டார் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த 3 ஸ்டார் ஈக்குவேஷன் நீங்க கொஞ்சம் பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். MP equal to SP plus discount. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா மற்ற ரெண்டு அதுல இருந்தே டிரைவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கீழே தள்ளிடுறேன் இதெல்லாம். தள்ளிட்டேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிபி கொடுத்துட்டான், எம்பி கொடுத்துட்டான், டிஸ்கவுண்டே ஜீரோன்னு கொடுத்துட்டான். நில்னா ஜீரோன்னு அர்த்தம். ஸோ எஸ்பி என்ன? எம்பி ஈக்குவல் டு எஸ்பி வென் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 0. இதை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல எம்பிக்கு பதிலா எம்பியோட வேலையை அப்படியே எழுதிருங்க, 130 எழுதிருங்க, அவ்வளவுதான். ஸோ சிபி தெரியும், எஸ்பி தெரியும். எஸ்பி பெருசா சிபி பெருசா? எஸ்பி தான் பெருசு. எவ்வளவு பெருசு? 130க்கும் 110க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 20 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் 20 rupees. ஸோ இங்க இடத்துல 20 போடுங்க, லாஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிபி கொடுத்துட்டான், எம்பி கொடுத்துட்டான், டிஸ்கவுண்ட் 10 ரூபான்னு கொடுத்துட்டான். ஓகே, டிஸ்கவுண்ட் 10 ரூபான்னு கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எம்பி ஈக்குவல் டு எஸ்பி பிளஸ் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது இன்ஃபேக்ட் இதை யூஸ் பண்ணலாம். எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எம்பியும் தெரியும், டிஸ்கவுண்ட் தெரியும், எஸ்பி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி ஆன்சர் வரும்னா, உங்களுக்கு எம்பி தெரியும், டிஸ்கவுண்ட் தெரியும். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட், எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? டிஸ்கவுண்ட் எம்பி எவ்வளோ? எம்பி 130, டிஸ்கவுண்ட் 10. ஸோ 130 மைனஸ் 10 என்ன வரும் உங்களுக்கு? 120 ரூபா வரும். 120 ரூபா. ஸோ அதான் எஸ்பி. ஸோ எஸ்பின்ற இடத்துல நீங்க 120 போட்டுக்கலாம். கலர் மாத்திக்கிறான்னா எஸ்பிக்கு பதிலாக 120 போடுங்க. ஸோ இப்போ எஸ்பி பெருசா சிபி பெருசா? இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. எஸ்பி பெருசா சிபி? எஸ்பி வந்து 120 ரூபா, சிபி வந்து 110 ரூபா. ஸோ எஸ்பி பெருசா சிபி பெருசா? அகைன் எஸ்பி தான் பெருசு. எவ்வளவு பெருசு கம்பேர் டு சிபி? எஸ்பி எவ்வளவு பெருசு? 10 ரூபா. ப்ராஃபிட் வந்து 10. 120 is greater than 110 by 10 rupees. Rupees 120 is greater than 110 rupees by 10 units. 110 ஒழுங்கா போடல. 110 by 10 rupees. Rupees 10. அவ்வளவுதான். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதை அழிச்சிடுறேன், தேவையில்ல. ஸோ ப்ராஃபிட் வந்து 10 ரூபா, லாஸ் கிடையாது, அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின். சிபி கொடுத்துட்டான், எம்பி கொடுத்துட்டான், டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். அதே தான், மறுபடியும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா, ஏன்னா வேல்யூ மட்டும் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா எம்பி டிஸ்கவுண்ட் இப்போ இல்லை, டிஸ்கவுண்ட் 10 ரூபான்னு கொடுத்துருக்கான் தெரியுமா? இங்க பழைய கொஸ்டின்ல 10ன்னு கொடுத்துருக்கான், இங்க 30 கொடுத்துருக்காங்க. வேற எல்லாமே அதே தான். 10க்கு பதிலாக 30 போட்டுருங்க. ஸோ 130 மைனஸ் 30 எவ்வளவு வரும் உங்களுக்கு? 100 rupees வரும். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 100. சிபி எவ்வளவு கொடுத்துருக்கான்? சிபி 110 கொடுத்துருக்கான். ஸோ இதுல எஸ்பி பெருசா சிபி பெருசா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சிபி தான் பெருசு. ஸோ சிபி பெருசா என்ன அர்த்தம்? இஃப் சிபி இஸ் கிரேட்டர் தேன் எஸ்பினா என்ன அர்த்தம்னா லாஸ்ன்னு அர்த்தம். காஸ்ட் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் செல்லிங் பிரைஸ்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க 110 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா நஷ்டம்னு அர்த்தம். லாஸ் ஆஃப் 10 rupees அர்த்தம். லாஸ் ஆஃப் rupees 10.
சின்ஸ் யூஆர் பையிங் அ ப்ராடக்ட் ஃபார் 110 அண்ட் செல்லிங் இட் ஃபார் 100 rupees. ஸோ பேசிக்காக அதான் அர்த்தம். ஸோ ப்ராஃபிட் என்ற இடத்துல நீங்கள் எதுவும் போடாதீங்க, லாஸ் 10ன்னு போடுங்க, இந்த 100ன்னு போடுங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சோம், இந்த கிரீன் பென்ல எழுதி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? சிபி கொடுத்துட்டான், எம்பி கொடுத்துட்டான், டிஸ்கவுண்டே கொடுக்கல, எஸ்பியும் கொடுக்கல, ப்ராஃபிட் நில்லுன்னு கொடுத்துட்டான். அப்போனா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் நில்னா என்ன அர்த்தம்னா சிபி ஈக்குவல் டு எஸ்பின்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இஃப் தேர் இஸ் நோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். லாஸ் கொடுத்துட்டான். ஓகே, லாஸ் இருக்கு. ஸோ அப்பனா சிபி இஸ் கிரேட்டர் தென் எஸ்பின்னு அர்த்தம். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டுமே நிலையும் கொடுக்கணும், ப்ராஃபிட் நிலை லாஸ் நிலைனா தான் எஸ்பி ஈக்குவல் டு சிபி. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாங்க. ஸோ கொஞ்சம் கீழே வேணும் தள்ளிக்கிறாங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இதை அழிச்சிடுறேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிபி கொடுத்துட்டான், எம்பி கொடுத்துட்டான், லாஸ்ன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்பனா என்ன அர்த்தம்? சிபி இஸ் கிரேட்டர் தேன் எஸ்பின்னு அர்த்தம். அப்போதான் லாஸ் வரும் உங்களுக்கு. சிபி இஸ் கிரேட்டர் தேன் எஸ்பி பை 10 rupees. பை 10 rupees. rupees 10. சிபி என்ன கொடுத்துருக்கான்? 110 கொடுத்துருக்கான். இப்போ எஸ்பி என்னவா இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரணும்னா என்னவா இருக்கணும்? இது பாசிபிலிட்டி இந்த மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்க? எஸ்பி ஷுட் பி 10 rupees லெஸ் தேன் 110. ஆனால் 100 rupees இருந்தாகணும். ஏன்னா சிபி மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு லாஸ். இந்த ஈக்குவேஷன் கூட நீங்க போட்டு பார்க்கலாம். சிபி ஈக்குவல் டு 110, எஸ்பி தெரியாது, ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அவ்வளோதான், பேசிக்காக இதான் பண்ணணும் நீங்கள். ஸோ இதை நான் டேரெக்டாக இதை லாஜிக் வச்சு நான் சால்வ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இதை ஃபுல்லாக நான் சால்வ் பண்ணுறதுக்கு போல இப்படி நான் உங்களுக்கு வெறும்னா பேசியே சால்வ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ வெறும்னா நான் ரீசனிங் வச்சு, லாஜிக்கல் ரீசனிங் வச்சு நான் இதை சால்வ் பண்ணிடுறேன் ஃபாஸ்ட்டாக. உங்களுக்கு சப்போஸ் இது கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் நீங்கள், அவ்வளோதான், வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இதை அழிச்சிடுறேன், இதையும் அழிச்சிடுறேன். இப்போ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எஸ்பிக்கு பதிலாக 100 ரூபான்னு போட்டுக்கலாம். மறுபடியும் நான் செக் பண்ணிக்கிறேன். இது எஸ்பி ஈக்குவல் டு 100, சிபி ஈக்குவல் டு 110. ஸோ லாஸ்ட் 10 ரூபா. டிஸ்கவுண்ட் இருக்கா? எம்பி ஓகே, எம்பி கொடுத்துருக்காங்க. எம்பி என்னது ஆக்சுவலாக? எம்பிக்கும் எஸ்பி டிஸ்கவுண்ட் என்ன? எம்பி ஈக்குவல் டு எஸ்பி பிளஸ் டிஸ்கவுண்ட். ஸோ எம்பி ஈக்குவல் டு 120 ரூபா, 120 ரூபா. எஸ்பி ஈக்குவல் டு 100. டிஸ்கவுண்ட் தெரியாது. ஸோ டிஸ்கவுண்ட் என்னவா இருக்கலாம்? கெஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். 100 பிளஸ் வாட் கிவ்ஸ் யூ 120. 20 rupees, அவ்வளோதான். இந்த 20 இதுவும் மேட்ச் ஆகும், அவ்வளோதான். ஸோ இங்கே இடத்துல 20 போட்டுக்கலாம். ஸோ வேற கலரில் போடுறேன். 20 rupees, அவ்வளோதான். ஸோ எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ ஃபைனல் கொஸ்டின் போயிடலாம். சிபி தெரியாது, சிபி தெரியாது, அப்படி சிபி தெரியாது, எஸ்பியும் தெரியாது. ப்ராஃபிட் ஆனால் 20 rupees கொடுத்துருக்கான். லாஸ் கிடையாது, டிஸ்கவுண்ட் 10 ரூபான்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் ரூட் மேப். நான் ரூட் மேப் சொல்லிடுறேன். எம்பி தெரியும், டிஸ்கவுண்ட் தெரியும் நமக்கு. அதுலேருந்து நம்ம எஸ்பி கண்டுபிடிச்சலாம் ஃபர்ஸ்ட். ஸோ முதல்ல நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைனல் 5th கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு எம்பி தெரியும், வி நோ எம்பி, வி நோ டிஸ்கவுண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் எஸ்பி கண்டுபிடிச்சிடலாம். எஸ்பியை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் எஸ்பி கண்டுபிடிச்சோடனே நமக்கு ப்ராஃபிட் 20 தெரியும். ஸோ இதுல இருந்து நம்ம சிபி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எம்பி யூசிங் எம்பி அண்ட் டிஸ்கவுண்ட் வி வில் ஃபைண்ட் எஸ்பி. ஒன்ஸ் எஸ்பி கண்டுபிடிச்சா நம்ம சிபி கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ இதான் ரூட் மேப். ஸோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எம்பி ஈக்குவல் டு எஸ்பி பிளஸ் டிஸ்கவுண்ட். எஸ்பி பிளஸ் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் நமக்கு தெரியும் 10 ரூபான்னு, எஸ்பி தெரியாது. ஸோ எஸ்பி தான் அன்னோன் நீங்க. ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம்னா -10 போத் சைட்ஸ் போடலாம். -10 போட்டீங்கன்னா இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆயிரும். 120 - 10 என்ன வரும் உங்களுக்கு? 110 வரும், விச் இஸ் நத்திங் பட் எஸ்பி. ஸோ எஸ்பி கிடைச்சிருச்சா? எஸ்பி தெரியும் இப்போ நமக்கு. எஸ்பி எழுதிக்கோங்க, 110 rupees எழுதிக்கங்க. 110, அவ்வளோதான், 110 rupees. ஸோ ப்ராஃபிட் 20 ரூபான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? எஸ்பி இஸ் கிரேட்டர் தென் சிபி பை 20 rupees அர்த்தம், அவ்வளோதான். ஸோ கம்பேர் டு சிபி, எஸ்பி இஸ் கிரேட்டர் பை 20 rupees. ஸோ எஸ்பி இஸ் கிரேட்டர் தென் சிபி பை 20 rupees. ஏன்னா ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 20 rupees கொடுத்துருக்கான். சின்ஸ் ப்ராஃபிட் இஸ் 20 rupees, எஸ்பி இஸ் கிரேட்டர் தென் சிபி பை 20 rupees. எஸ்பி என்ன விலை? 110 ரூபா. இப்போ சிபி என்னவா இருக்கணும்? 90 ரூபா இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு 20 ரூபா ப்ராஃபிட் வரும். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ கீழே தருகிற இதையும். ஸோ எல்லாமே கிடச்சிருச்சு நமக்கு, அவ்வளோதான். ஸோ சிபியும் கிடச்சிருச்சு, எம்பியும் கிடச்சிருச்சு, எஸ்பியும் கிடச்சிருச்சு, டிஸ்கவுண்ட் நம்ம அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 19 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 4th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 3.1. ஸோ இப்போவே 9 minutes மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம 5th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்னா 4th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 3.1 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.